வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேவிஸ் கிச்சன். இன்னைக்கு பேபிகார்ன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பேபிகார்ன் 150 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், மைதா 1/4 கப், அரிசி மாவு 3 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தண்ணி விட்டுருக்கேன், கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கார்ன், உப்பு, மஞ்சத்தூள், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பேபிகார்ன் வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறினோன்னே கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பேபிகார்னில் கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும். கடாயில் ஆயில் விட்டுருக்கேன், நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. மிதமான தீயில் வச்சு பொரிச்செடுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துருங்க. குட்டீஸ்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் செஞ்சு தரலாம். நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான பேபிகார்ன் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.